1000 பேருக்கு சாப்பாடு போட்டு திருமணம் செய்யணும் ஒரு தனி மனுஷன், இதில் நடக்கிற கதையாது. அதனால் இது திருமணம்னா நமக்கு தெரியும். எல்லோரும் திருமணம்னா தகப்பன் தாய் எல்லாம் வருவாங்க. என் திருமணத்துக்கெல்லாம் நானே போக வேண்டியதாச்சு. ஒரு போதகரில் கூட்டு ஒரு நாள் ஒவ்வொருத்தரும் கூட்டு போயிடுவார். தனி மனுஷனாக நான் எழும்பி வந்தேன். உலகத்துக்கே தெரியாது. அன்றைக்கி பயணப்பட்ட இன்றைக்கும் என்னோட இருக்கிற விசுவாசிகள் தெரியும். எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒவ்வொரு காரியத்திலும் ஒரு சஃபரிங், ஒவ்வொரு காரியத்திலும் ஒரு ப்ரேயர், ஒவ்வொரு காரியத்திலும் ஒரு ஃபாஸ்டிங், ஒவ்வொரு காரியத்திலும் ஒரு சாட்சி. ஐயோ பாஸ்டர் ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே வந்த மனுஷன். பசி என்னன்னு தெரியும், நிர்வாணம் என்னன்னு தெரியும், அவமானம் என்னன்னு தெரியும், துரோகம் என்னன்னு தெரியும், வெக்கம் என்னன்னு தெரியும். தெரிய வச்சா இது தேவை. அப்போ விசுவாசிகள் அது அந்த மாதிரி பாதிக்கப்படுறவங்க நேராக கிளம்பி வந்துடுறாங்க. கிளம்பி வந்துடுறாங்க, முடிச்சுட்டு கிளம்பி போயிடுறாங்க. அது வேறு சொல்கிறேன். பட் அந்த நேரத்துக்கு ஆறுதல் படுத்துறது யார்? இது தனி மனித மாம்சத்தை உயர்த்தி சொல்கிற காரியமே இல்லை. சொல்ல வர கருத்து என்னென்னா, ரொம்ப அடிபட்டு ரொம்ப நீங்கள் சிதைஞ்சி இருக்கிற நேரத்தில் முடிஞ்சிச்சு வாழ்க்கை நினைக்காதீங்க. உங்களுக்கு ஒரு புதிய தோக்கம் இருக்குது. அநேகர் நம்மளை மாதிரி கஷ்டப்பட்டவன் உடஞ்சி போனவங்களாம் வருவான். நம்ம ஸ்டோரியே ரொம்ப தேவையாக இருக்கும். ஆமாம், நம்ம ஸ்டோரி ரொம்ப தேவையாக இருக்கும். அதுக்கு நம்ம ஸ்டோரி ஃபுல்லாக கேட்டு நம்ம தான் அதில் கதாநாயகன் இருந்துச்சுன்னா அவன் ஆர்வர் மூவி பார்க்குற மாதிரி அங்கேயும் விழுந்துருவான் பயந்து. நீ ஆடாது அப்படின்னு இல்லை சொல்கிறேன். அதை எப்படி சென்சார் பண்ணி அவனுக்கு புரிய வைக்கணுமோ அதை புரிய வைக்கணும். அவ்வளோதான். எல்லாத்தையும் வாந்தி எடுத்தோன்னா அவ்வளோதான். அவன் ஹார்ட் அட்டாக் வந்து அங்கேயே சாஞ்சிருவான். இது நான் கூட பயணப்படுற எல்லா விசுவாசிகளுக்கும் அவங்க குடும்பத்தினர்களுக்கும் அல்லது சபையாக இருக்கும். ஆனால் ஒரு குடும்பம் மற்ற இன்னொரு குடும்பத்துக்கு போகக்கூடாது. இது ஆழமான சத்தியம். இது நீங்கள் பிரசங்கம் பண்ணுறீங்களோ தீர்க்கதரிசனம் வரைக்கும் முக்கியம் இல்லை. உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு குடும்ப விஷயம் இன்னொரு குடும்பத்துக்கு போகக்கூடாது. நீங்கள் ரொம்ப பெரிய ஒரு கருவியாக கற்றவங்களை பயன்படுத்தலாம். ஆனால் தயவு செய்து இந்த அநீதியை மட்டும் செஞ்சிடாதீங்க. அது ரொம்ப வேதனையான விஷயம். அவங்க குடும்பம், அவங்க பிள்ளைகளோட கல்யாணம், அது வரைக்கும் ரொம்ப பெரிய பாதிப்பு வரும். அதுவும் மேடையிலேருந்து நீங்கள் இருக்கிற ஒரு பொசிஷனில் சொல்கிறப்ப எல்லாருமே அதை நம்புவாங்க. அவனுக்கு தழும்புகள்லாம் போய் மறைஞ்சி, காயங்கள்லாம் ரணங்கள்லாம் ஆற்றி தழும்பும் மறைஞ்சி அவன் வாழ்க்கை மகிமைக்குள்ளே போனால் கூட நீங்கள் சொல்கிற அந்த வார்த்தை மற்றவங்களோட காதுக்கு 10 காதுக்கு போயிடும். ஒரு காதுக்கு போய் சேர்ந்த வார்த்தை அப்படியே அது பரவிடும். அந்த மனுஷனை உயர்த்த அப்புறம் குரங்க நினைக்காத மருந்து சாப்பிட்ற மாதிரின்ற மாதிரி ஆகிடும். அவனை பார்க்குறப்பெல்லாம் வேறு மாதிரி தான் பார்ப்பாங்க. ஏன்னா பாஸ்டர் சொன்னார், எவ்வளோ நல்ல விஷயம் போதிச்சிருப்பீங்க, அதெல்லாம் மறந்துடுவான். போன வாரம் என்ன பிரசங்கம்லாம் தெரியாது. ஆனால் ஒரு நபரை குறித்து நீங்கள் சொல்கிறது அவன் மனசில் ஆழமாக பதியும். சொல்ல மாட்டான் நீங்கள் தான் சொன்னீங்கன்னு, ஆனால் அவன் மனசில் இருக்கும். அதனால் அந்த குடும்பங்களுக்கு கொஞ்சம் வர வேண்டிய ஆசீர்வாதம் நம் மூலமாக தடைப்படக்கூடாது. அதை தான் புரிஞ்சுக்கணும். உங்கள் துன்பத்தை எப்போவுமே நீங்கள் அற்பமாக எண்ணாதீங்க.